ராம் நாராயண ராம். பூமி உருவானதிலிருந்து இன்று வரை பூமியின் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. தீய காரியங்களைச் செய்யும் மக்களுக்கு சரியான வழியை காட்டுவதே நமது கடமை. மதமும் அரசியலும் என்ற பெயரில் மக்கள் தவறான பாதையில் சென்று வருகிறார்கள். அவர்களது பிறப்புரிமைகள் இயற்கையின் விதிகளாக கருதப்பட வேண்டியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட மதமாக மாற்றப்பட்டுள்ளன. நீங்கள் இயற்கையின் விதிகளை ஏற்று இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். இயற்கையே உங்கள் மதமும் கடமையும் ஆகும். ஒரு நேரம் அமைதியாக உட்கார்ந்து இயற்கையிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்துள்ளது என்று சிந்தியுங்கள். இயற்கையின் விதிகளை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது மற்றும் என்ன கிடைக்கவில்லை என்று விரைவில் புரிந்து கொள்ளலாம். இயற்கையை யாரும் விரைவில் புரிந்து கொள்ள முடியாது. வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இல்லையெனில் வானம் எப்படி இருக்கும்? சூரியன், வான், காற்று, பூமி ஒருபோதும் எல்லா மனிதர்களும் என் பணியாளர்கள் என்று கூறாது. அரசு மக்கள் இயற்கையை பற்றி சொல்லாமல் இருந்தால் மக்கள் இயற்கை என்ன என்பது எப்படி தெரியும்? மனித உடல் 5 தத்துவங்கள் காற்று, தண்ணீர், தீ, சூரியன், பூமி கொண்டு ஆனது. பூமியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு வந்தபோது இயற்கைக்கும் ஒரு அரசியலமைப்பு உருவாக வேண்டும். உயிரின் உண்மையை மக்கள் ஏற்க வேண்டும். அதை மறைத்து ஓட முடியாது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு விரல் தூக்கினால் 4 விரல்கள் உங்களுக்கு திரும்பி தூக்கப்படும். நீங்கள் யாரோ ஒருவருக்கு விரல் தூக்குவதை முன் 4 விரல்கள் உங்களுக்கு பாய்ந்திருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். அதற்குள் முதலில் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நமது விரிவான அறிவை கேட்கினால் எல்லாம் நன்றாக இருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பை நாம் காண முடியாது. ஆனால் இயற்கையின் அரசியலமைப்பை உணர முடியும். இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு சரியான திசை கொடுக்க வேண்டும் என்றால் எங்கள் மகாகுரு வழங்கிய மூலமந்திரம் ராம் நாராயண ராம் என்பதுடன் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். இந்த மந்திரம் உங்களுக்கு வாழ்க்கையின் சரியான பாதையை காட்டும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபித்தால் அவற்றுக்கு தீர்வு காணப்படும். எனவே நேரத்தை வீணாக்காமல் உடனே ராம் நாராயண ராமுடன் இணைக. வாஸ்தவத்தில் இன்று நாம் எல்லாம் பாதை தெரியாமல் சிக்கிப்பட்டுள்ளோம். எங்கே இருந்து வந்தோம்? எங்கே போக வேண்டும்? வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அனைத்தும் மறைந்துவிட்டது. இன்று நாமே நம்மை கவனிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக தெரியவில்லை. எனவே எல்லா தேவையற்ற காரியங்களிலிருந்து கவனத்தை மாற்றி உங்கள் அறிவை கேட்டு தியானிக்கவும். எங்கள் மகாகுரு வழங்கிய மூலமந்திரம் ராம் நாராயண ராம் அனைவருக்கும் உயிரை தருகிறது. நாம் இந்த மூலமந்திரத்தை ஜபிப்பதற்கேற்ப நமது உள்ளார்ந்த அறிவு எழுகின்றது. இந்த மூலமந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் அதிசயங்களை காணுங்கள். உங்கள் மனதை விழிப்புணர்வாக மாற்றி சக்தியை பெறுங்கள். ராம் நாராயண ராம் உங்கள் உள்ளேதான் இருக்கிறார். எப்போதும் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். ராம் நாராயண ராம்